ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னா உடனே இந்த மாதிரி செய்து பாருங்கங்க. செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்க தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கோட அளவு கிராம் கணக்கில் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. கிழங்கு இட்லி தட்டில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா தெரியும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது ஆறின பிறகு கையில் வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா மாவு மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதும் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ மசிச்சு எடுத்த கிழங்கோட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கப் சீனி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எடுத்துருக்கிற கிழங்கோட இனிப்பை பொறுத்து சீனி கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோடவே ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. முதல்ல பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மறுபடியும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நமக்கு அது தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்துக்கலாங்க. அதில் மாவை கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. எடுத்துடலாம். இனி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.